அந்த முதலமைச்சர் பாரதி செல்வன் அவர்களே, இந்த காரணம் இந்த சாராயம் இதற்கெல்லாம் வேலை பார்த்து கரையை தூக்கியது இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி புதிய புதிய குற்றங்கள் அடுத்தபடியாக வீரத்தமிழர் முன்னணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள். பாப்பாநாட்டு பகுதியில் கூட்டு பாலியல் சீர்குலைவுக்கு உள்ளான அன்பு மகளுக்கு நியாயத்தை கேட்டு நடத்தப்படுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குமாயின் கபீர் அவர்களே, எங்களோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாளர் ஐயா பாரதி செல்வன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பெருந்தமிழர் கிருஷ்ணகுமார் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மணிசெந்தில் அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி கரிகாலன் அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பாப்பாநாடு மாரிமுத்து அவர்களே, மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக வந்திருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர் அவர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். வயநாட்டிலே படப்பிடிப்பில் இருந்த பொழுதும் தன்னுடைய ஊரில் இத்தகைய சிக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கான நியாயத்தை நாம் தமிழர் மூலமாக பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எங்களை அலைபேசியில் அழைத்து ஒழுங்கு செய்த இயக்குனரும் நடிகருமான திருமுருகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள். உண்மையில் இது போன்ற ஒரு சிக்கல் நிகழ்ந்த அன்று காலை தொலைக்காட்சியில் இந்த செய்தியானது ஒளிபரப்பப்பட்டது. இந்த கூட்டு பாலியல் வல்லுறவானது பாப்பா நாட்டில் நிகழ்த்தப்பட்டது என்று ஒளிபரப்பப்பட்டது. நான் சற்று கூட நம்பவே இல்லை. ஒருவேளை வழக்கம் போல இந்த தொலைக்காட்சிகள் ஊரை மாத்தி போடுவாங்க, அது மாதிரி எதுவும் போட்டாங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். அதன் பிறகு செய்திகள் வந்தது. உண்மையில் இந்த நிகழ்வானது இந்த பூமியில் நடந்திருப்பதற்கு காரணம் என்ன? எங்கு பார்த்தாலும் அண்ணன் தம்பி மாமன் மச்சானாக வாழ்கின்ற ஒரு நிலப்பகுதி இது. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் ஒற்றுமைன்னு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், அதன் பிறகு ஒன்றிய ஒற்றுமை இருக்கும், அதன் பிறகு ஊர் ஒற்றுமைன்னு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும். களவாணி படத்துல இந்த நடிகராக நடிச்ச விமல் இருக்காரு இல்லையா, அவருக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொடுத்துருப்பாங்க. வழக்கமா எல்லா படத்துல நடிக்கிற கதாநாயகர்களுக்கு பேண்ட் சட்டை கொடுப்பாங்க. இன்னும் அந்த படத்துல ஒட்டி வருகிற மாதிரியான காஸ்டியூம் கொடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும், களவாணி படத்துல மட்டும், ஏன்னா கதாநாயகனுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொடுத்தாங்கன்னா அது உரத்த நாட்டுக்கு, இது பாப்பா நாட்டுக்கு உள்ள ஸ்பெஷல். ஏன்னா இந்த பக்கத்தே இருக்கிறவங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட ஒரு காபி கடையில ஒரு டீ கடையில டீ குடிச்சு அங்கங்க அண்ணன் தம்பி மாமா மச்சானை பார்த்துட்டு உன் பிள்ளைங்க நல்லா இருக்கா, உன் தங்கச்சி நல்லா இருக்கா, அப்படி பேசி பழகி போற ஒரு உறவுக்கார முறை இருக்கின்ற இடம். இந்த இடத்துல இதுவரையும் இல்லாத இந்த சிக்கல் எப்படி நுழைந்தது? அதுதான் நாம சிந்திக்கிற புள்ளி. ஏதோ அறியாத பையன் தெரியாத பண்ணிட்டான் அப்படி என்று சொல்வது போல கஞ்சா போதையில பண்ணிட்டான் அப்படின்னு செய்திகள் பரப்பப்படுகிறது. நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அறியாத பிள்ளைப்பா தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு மிகுந்த மலினமாக இந்த கொடும் செயலை செய்துவிட்டு கஞ்சா போதையில பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த கஞ்சா போதையில பண்ணிட்டு அவனுக்கு கஞ்சாவை கொடுத்தவன் யாருடா? அவன் தான் A1 அக்யூஸ்டு. திருமண பக்கமெல்லாம் சொந்தக்காரவங்க. அது ஒரு மாமே வந்தான், ஒரு உறவுக்காரன் வந்தான்னா பீடி குடிக்கிறத கூட மறைச்சிட்டு போய் பீடி குடிக்கிற இடம் இந்த இடம். அந்த இடத்துல கஞ்சா அடிக்கிற அளவுக்கு இந்த சூழலை கொண்டு விட்டது யாருங்கிற ஒரு கேள்விதான். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க, டிவில போறாங்க, 8 கிலோ 10 கிலோ 20 கிலோ அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் பறிமுதல் செய்யப்படுகின்ற கஞ்சாவை கொளுத்துவதற்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம். அந்த இடமும் செங்கிப்பட்டிக்கு பக்கத்துல இருக்கின்ற பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் கிளீன் பண்ற ஒரு இடம். வேற எங்கேயும் கஞ்சாவை கொளுத்த மாட்டாங்க, கஞ்சாவை வந்து டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. கஞ்சாவை வந்து கொளுத்துற அப்ப மட்டும் ஒரு 10 போலீஸ் வருவாங்க, வந்து எரிய விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்ப எடப்பாடி பழனிசாமி காலத்துல இது நடந்துச்சுங்க, கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டது. அப்பொழுது வந்து போலீஸ் வந்தாங்க, எங்க ஊருக்கு பக்கத்து ஊருங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியும். போலீஸ் நின்னுட்டு என்னடா ஏதோ எரியறத வேடிக்கை பார்க்கறாங்கன்னா, அரசினால் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாக்களை அரசே அழிக்கிறது. எப்போ? எடப்பாடி பழனிசாமி காலத்துல. சரி, இப்பதானே அளவுக்கு அதிகமாக கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்படுது. 8 கிலோங்கிறான், 10 கிலோங்கிறான், 500 கிலோங்கிறான், இன்னும் எவ்வளவோ கிலோங்கிறான். இன்னும் உள்நாட்டு கஞ்சா, வெளிநாட்டு கஞ்சா, மெத்தாபெட்டமைன் என்று சொல்லிட்டு எங்கெங்க இருந்து வந்த பெட்டமைன் எல்லாம் வருதே. எங்கடா அழிக்கிறாங்கன்னா, இங்க அழிக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, பறிமுதல் செய்யப்படுகின்ற அனைத்து கஞ்சாக்களும் அழிக்கப்படவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்கள் கீழே நையங்குகின்ற பல்வேறு அமைப்புகளுக்கும் குத்தகைக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. இங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருங்க, 4 பேர்ல ஒருத்தர் வந்து 17 வயசுக்கு உட்பட்டவர். அவரை வந்து பாலர் ஜெயில அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க போட்டோவை கூட காமிக்கல. ஏன்னா சிறுவராக இருந்து குற்றம் செய்யும் பொழுது அவர்களுடைய படத்தை வெளியில் காண்பித்தால் அசிங்கம் என்று அரசு அதை செய்யவில்லையா? அந்த சிறுவனாக இருந்து குற்றம் செய்வதற்கு தூண்டுதலாக இருந்த கஞ்சாவை அவன் கையில கொடுத்தவன் யாருடா? இதானே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அவன் கையில கஞ்சாவை கொடுத்தவன் யாரு? இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல பெரிய மதிப்புறு நாயகனே அப்படின்னு அண்ணாமலை படத்தை போட்டு இந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள்ல ஒருத்தர் முகப்படத்தோட போட்டு பிளக்ஸ் வச்சிருக்கிறாரு. இதே ஒரத்தநாடு பாப்பநாட்டு பகுதியில் உங்களுக்கு பிளக்ஸ் வேணும்னா நான் படத்தை அனுப்புறேன். ஒருத்தர், இந்த 3 பேர்ல ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொருத்தர் திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாரு, எதுல ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க. அப்போ இவ்வளவு மோசங்க. நான் ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, நீங்க நம்ம வந்து இதற்காக வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டுறோம். எங்க மனசு போல இந்த மண்ணில வாழ்கின்ற எங்க வாழ்க்கையிலையும் உண்மையும் தூய்மையும் நிறைந்து இருக்குன்னு சொல்றதுக்கு தான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டுறோம். ஆனால் நாம் கட்டிய வெள்ளை வேட்டியிலையும் வெள்ளை சட்டையிலையும் கரையை பூசியது இந்த திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மதுபான கடைகள், இன்னும் அவர்கள் மூலமாக விநியோகிக்கப்படுகின்ற கஞ்சாக்கள். இதுதான். இதை நம்ம தடை செய்யணும். இதை தடை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் திராவிட மாடல் அரசையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியையோ நீங்க உங்க வீட்டில் இல்ல, உங்க தெருவில் இல்ல, உங்க ஊர்ல மட்டும் நுழைய விடாம பாத்துக்கங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் செய்தி. அதனால இந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க, கடுமையான தண்டனை அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு இந்திய தண்டனை சட்டத்தில் அண்ணன் இருக்காங்க, மணிசெந்தில் அண்ணன், அவர் சொல்லுவாரு, இந்திய தண்டனை சட்டத்தில் குற்றவாளியை விட குற்றம் செய்ய தூண்டுகிறவனுக்கும் அந்த குற்றத்தில் பங்கு உண்டு என்றால், இந்த குற்றத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவர் பொறுப்பிலே இருக்கின்ற திராவிட மாடல் அரசும் பொறுப்பேற்க வேண்டும் என்றதை பதிவு செய்து இந்த கொடுஞ்செயலை வன்மையாக கண்டித்து, தம்பி கரிகாலன் சொன்னது போல இதற்கு நியாயமான கோரிக்கை, நியாயமான ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.